பார்த்து வருகிறோம். அரசு போக்குவரத்து கழகங்களில் டீசல் தட்டுப்பாடு இல்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தினசரி கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 3,500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில தற்போது பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் தற்போது டீசல் மற்றும் பெட்ரோலுக்காக மக்கள் தற்போது ஏராளமானோர் பல்வேறு வதந்திகளை நம்பி தற்போது தொடர்ச்சியாக பெட்ரோல் நிரப்பி வருகிறார்கள். குறிப்பாக ஐஓசியை பொறுத்தளவிற்கு 90 நாட்களுக்கு பெட்ரோலினுடைய இருப்பு இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக தற்போது போக்குவரத்துகளும் குறைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் எழுந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து துறையை பொறுத்தளவிற்கு டீசல் தட்டுப்பாடு தற்போது வரை எதுவும் இல்லை என்றும், குறிப்பாக வழக்கமாக இயங்கக்கூடிய அந்த பேருந்துகள் 3,500 பேருந்துகளும் அதே போல எஸ்இடிசியில் இயங்கக்கூடிய பேருந்துகளும் என அனைத்து பேருந்துகளும் வழக்கமாக இயங்குவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பேருந்துகள் குறைக்கும் திட்டமோ அல்லது குறிப்பாக டீசல் தட்டுப்பாடு தற்போதைக்கு இல்லை என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.